அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல் போன்ற விஷயங்களை செய்வதற்குரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை பார்த்துருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் தான் சம் என்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சம் ஃபங்க்ஷனை இன்னும் மெருகூட்ட போகிறேன். அதாவது இந்த சம் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி மிக இலகுவாக எக்ஸல் எப்படி வேலை செய்யலான்ற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலக்கங்களை கூட்டுவதற்கு நம்ம என்ன செஞ்சோன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷனை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தேன். இதே இதை நான் என்ன செய்கிறேன் வந்துக்கிட்டு செல் அட்ரஸை போட்டு அந்த கூட்டிக்கொள்கிறேன். A2, A3, A4, A5, A6. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வேல்யூஸ் என்கிட்ட இருக்கிறதால நான் லேசாக என்ன செஞ்சுட்டேன், மேலுக்கு இருக்கிற அனைத்து இலக்கங்களையும் கூட்டி 246.5 ஒரு ஆன்சர் எடுத்திருக்கிறேன். இதே இது A600 வரைக்கும் போதுன்னு வைப்போம். கற்பனை பண்ணிக்கொள்ள முடியுதா? A600 வரைக்கும் போனால் நீங்கள் என்ன செய்யணும் வந்துக்கிட்டு A7, A8, A9, A10, A11, A12 இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டினியூஸாக டைப் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி டைப் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் எக்ஸல் ஆனது அலோட் பண்ண மாட்டிச்சு. என்ன காரணம் வந்துக்கிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் அந்த வேல்யூஸ் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுல எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட்டாக காணப்படுது. எத்தனது? 256. 256 வேல்யூஸ் தான் மேக்ஸிமம் பாஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இந்த A1லேருந்து நீங்கள் எத்தனை வேல்யூஸ் படிச்சனாலும் என்ன செய்யலாம் வந்துட்டு லேஸாக பாஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட்டை பார்ப்போம். அதுதான் செல் ரேஞ்ச். செல் ரேஞ்சை நம்ம எப்படி யூசேஜ் பண்ணணும்னு பார்ப்போம். முதலாவது என்ன செய்யணும்னா, ஆரம்ப செல் அட்ரஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதாவது இப்போ நான் A1ல் ஸ்டார்ட் ஆகணும். தொடக்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கோலண்ட் இந்த சிம்பிள்ஸை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். A1 தொடக்கம் A600. ஸோ இப்படி நம்ம பயன்படுத்தினுச்சுன்னா எக்ஸல் என்ன செய்யணுச்சுன்னா இது ஒரு வெலூஸாக தான் எடுக்கும். ஸோ இதே ஒரு பராமீட்டர்ஸாக தான் எக்ஸல் என்ன செய்யும் வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கொள்ளும். ஸோ நம்ம கமா போகிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்துக்கொள்ளுங்க. A1 தொடக்கம் A600 ஒரு விஷயத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், மிக இலகுவாக செய்திருக்கிறேன். இதே விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்கிற சேம் உதாரணத்துக்கு நான் யூசேஜ் பண்ணிக்கொள்ளுறேன். ஈக்குவல் சம் A2 கோலன் A7. ஸோ எவ்வளோ என்ற டைம் சேவ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ 493. என்ன ஆன்சர் வித்தியாசமாகுது? அது இதையும் என்ன செஞ்சிருக்கு, அட் பண்ணி கொண்டு இருக்கிறது. சரியா? ஆனால் நீங்கள் இப்படி பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஈக்குவல் A2 கோலன் A600 இவ்வாறு நீங்கள் டைப் செய்வீங்கன்னு சொன்னால் அது எக்காரணம் கொண்டும் கூட்டி உங்களுக்கு ஆன்சர் ஒன்றை தர மாட்டிச்சு. அதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரி, அது ஒரு பிள்ளையான முறை. இதை நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த செல் ரேஞ்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். சரியா? அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நம்பர் 1, நம்பர் 2 அந்த ட்ரிபிள் டொட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் கமா போட பாருங்கள் வந்துக்கிட்டு அந்த பாராமீட்டர்ஸில் என்னைக்கு என்ன செய்யணும் சொன்னால் அது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ இப்படியான ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் செல் ரேஞ்சுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுக்கு போகிற இன்ஷால்ல நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாராமீட்டர்ஸில் எண்ணிக்கை 2, 1, 3, 4 அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் வரையறுக்கப்பட்டு காணப்படும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 256 வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். சரியா? இது மட்டும் இல்லை, எக்ஸலில் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு நேம் ஒன்றும் கூட கொடுக்க முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன்னா, இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் பேர் நேம் இருக்கிறது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த தமிழ், மெட், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷுங்கிறது இது ஃபர்ஷானுக்கு சொந்தமான மார்க்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபர்ஷாண்ட நேமே நீங்கள் என்ன செய்யலாம் வந்துட்டு வழங்கலாம். குறித்த செல்லை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நேம் பாக்ஸில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் என்ன பேர் கொடுக்க போகிறீங்களோ அந்த பேரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரியா? இப்படி என்டர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே என்ன செய்யுங்க, ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் இப்போ ஃபர்ஷான் இப்படி டைப் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஷானுக்குரிய டோட்டல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? இந்த நீங்கள் கொடுத்த இது சரியா பிள்ளையாண்டு இந்த நேம் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு அவுட்புட் காணப்படும். இப்படி நம்மக்கிட்ட ஒரு 450-300 பேர் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம 1 by 1 நமக்கு கிரியேட் பண்ணி கொள்வது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக கஷ்டமாக இருக்கும். அது உண்மை தானே? ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த நேம் யாருக்கெல்லாம் பேர் கொடுக்கணுமோ அவங்கள ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் செஞ்சதுக்கு பிறகு ஃபார்முலாஸின் இந்த டேப்புக்கு நான் பார். ஓகே, ஃபார்முலாஸின் இந்த டேப்புக்கு வந்துட்டு கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷனில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு அவங்க ஷார்ட்கட் கீயை சொல்கிறாங்க Ctrl Shift F3. ஓகே,
இப்போ அது கேட்குறது அந்த நேமை நீங்கள் வந்துக்கிட்டு எதில் இருந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. நேமுக்கு நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் எதுன்னு பார்ப்போம். எனக்கு டாப் சைட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எனக்கு என்ன செய்யுது லெஃப்ட் சைட்டில் இருக்கிறால தான் பேர் அடுக்கணும். நான் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிற ரேஞ்ச் டார்கெட் பண்ணி எடுக்கணும். எனக்கு என்ன செய்யணும், லெஃப்ட் சைடில் இருந்து அந்த பேர் கொடுக்கணும். அதாவது ஃபர்ஷான், ஏஆர் ஃபர்ஷான், ஏ சன்னி, ஜேஎம் சவுக்கி, அந்த ஓர்டர்ஸில் எனக்கு என்ன செய்யணும், பேர் கொடுக்கணும். இப்படி நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, அதாவது லெஃப்ட் கொலமில் இருந்து அந்த பேரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஓகே கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, நான் இப்போ செஞ்சது சரியா பிள்ளையாண்டு என்ன செய்யலான்னு சொன்னால் பார்க்குறதுக்கு இந்த நேம் பாக்ஸில் ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட நேம் எல்லாம் இங்கே என்ன செய்ய வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இவட தடி வந்துட்டு இப்போ என்ன செய்ய வந்துட்டு ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் ஏஆர் ஃபர்ஷான், ஏஆர் ஃபர்ஷான் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்யுது ஃபர்ஷான் டோட்டல் எனக்கு இங்கே வருது. அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்தேன் ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் எம்ஹெச்எம் அண்டர்ஸ்கோர் நிமிஷாத்தின் பேரை வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன் என்கிட்ட ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்குரிய டோட்டல்ஸ் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஒருவேளை நான் இப்போ இந்த நேம் பாக்ஸில் இல்லாத ஒரு பேரோண்ட கொடுத்தேன்னு சொன்னால் என்ன அவுட்புட்டாக ரெண்டு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஈக்குவல் சம் சுஜானி. இப்படி நான் அதாவது இந்த நேம் பாக்ஸில் இல்லாத பேரோண்ட நான் ஒன்றை கொடுக்கக்குள்ள அது ஹேஷ் நேம் கொஷின் மார்க்குன்ற ஒரு எரரை கொண்டு வருது. இது என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த சுஜானின்னு சொல்லி போட்டிருக்கிற அந்த பேரை எக்ஸலால் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியுதில்லை. அதுக்காண்டி தான் என்ன செய்யுது இந்த எரர் மெசேஜை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ இவட தெரிய நார்மலாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த 2 இலக்கத்துக்குரிய பேரை நான் என்ன செய்கிறேன், இந்த 2 செல்லுக்குரிய நேமை நான் என்ன செய்கிறேன் சுஜானின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யும் வந்துக்கிட்டு அந்த எரர் மெசேஜ் எனக்கு இவட தடிய டிஸ்பிளே ஆனது ஹைட் ஆகி இதுக்குரிய அவுட்புட்டாக கிடையாது. இப்போ இதால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இந்த சுஜானின்ற ஒரு வேர்ட் எக்ஸலால் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியுது. அதே மாதிரி இது செல் ரேஞ்சோட நேமுக்குண்டில் சம்முக்கு பதிலாக நீங்கள் எஸ்யூக்கு பதிலாக ஏஎம்டி டைப் பண்ணி எப்படி கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது அதே எரர் உங்களுக்கு டிஸ்பிளே தொடங்கும். இப்படியான எரர் வருதுன்னு சொன்னால் காரணத்தை நல்லா வழங்கி கொள்ளுங்க. அந்த நீங்கள் எக்ஸலுக்கு அந்த ஃபார்முலாஸில் நீங்கள் கொடுத்த பேரானது எக்ஸலால் கண்டுபிடிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்ய வந்துட்டு இந்த எரர்ஸ் மெசேஜ் நமக்கு ஷோ பண்ணிக்கொள்ளும் எது எக்ஸல். ஓகே, தேங்க்யூ.